Good evening, friends. Welcome to Something Talk One. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா என்எல்பி அப்படின்னா என்ன, சாட்ஜிபிடி எப்படி வேலை செய்யும், என்எல்பி சாட்ஜிபிடிக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஓகேங்களா? என்எல்பி என்றால் என்ன? வாட் இஸ் என்எல்பி? இங்கிலீஷ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் நம்ம நல்ல தமிழில் நம்ம கிளியராக இதுதான் மெய்யியல் மொழி செயலாக்கம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்லணுன்னாக்கா, நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது இல்லைங்களா? அந்த மொழியை அந்த நம்ம பேசுகிற இந்த லாங்குவேஜை மிஷின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை மிஷினுக்கு பின்னாடி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணுறது தான் என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நான் அவ்வாறு அடிச்சுனாக்கா இது மிஷினுக்கு புரிஞ்சாதான் ஐ ஆம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போலியா. ஸோ இது எப்படி மிஷினுக்கு புரியுது, ஓகேங்களா? அந்த வேலையை செய்கிறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஓகேங்களா? அதுதான் என்எல்பி, ஓகேங்களா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்லாம் வேணுனாக்கா நமக்கு கூகுள் டிரான்ஸ்லேட். அதில் முக்கியமாக நம்ம இதை சிரி, அலெக்ஸா, சாட்ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரி நிறையா எல்எல்எம்ஸ் இருக்குது. அது என்எல்பிஸு நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம். இந்த ஸ்பேம் இமெயில் டிடெக்ஷனில் கூட இது நம்ம என்எல்பி யூஸ் ஆகுது. சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நல்ல ஹாப்பியாக ஒரு மெசேஜ் போனால் அது ஹாப்பியான சென்டிமெண்ட்டில் இருக்குது, அதாவது அதுக்கு நல்லது கெட்டது அந்த மூடு கண்டுபிடிக்கிறது. இதில் என்எல்பிஸ் பெரிய பங்கு வகிக்குது. என்எல்பி யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அதாவது என்எல்பி மூலமாக ஏஐ நம்ம பேசுகிறத கேட்டோ அதை டைப் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறது, பதில் சொல்கிறது எல்லாமே என்எல்பி மூலமாக தான் நடக்குது. இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம தூய தமிழில் சொல்லணும்னா மெய்யியல் மொழி செயலாக்கம். ஓகே, அடுத்ததாக என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எப்படி செயல்படுது, டெக்னிக்கலி எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக டோட்டல் எல்எல்எம்ஸ்லேயே நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டும் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கன்னா பிரிச்சுக்கோ, நம்ம போடுற அவ்வாறையும் அடிக்கிறதுனாக்கா யூ அப்படின்னு டோக்கனாக பிரித்து அதை நம்பர்ஸாக மாற்றும். அது அந்த ப்ராசஸ் தான் டோக்கனைஸ். ஃபஸ்ட்டு அதான் செய்யும், வார்த்தைகள் பிரிச்சிடும், ஓகேங்களா? அதாவது அதில் முக்கியமில்லாத வார்த்தைகள் பிரிச்சு, இப்போ ஹவ் ஆர் யூ, தேங்க்யூ அப்படின்னு. அதாவது அந்த ஹவ் ஆர் யூ ஒரு கொஸ்டின் போடுறீங்க, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குங்க, அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? ஃபுல் ஸ்டாப் ஹவ் ஆர் யூங்கிறதா ஒரு மீனிங்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ அந்த ஃபுல் ஸ்டாப்புலாம் தேவை, அந்த ஃபுல் ஸ்டாப்பில் பிரிச்சிடும், அதில் ஒன்றும் மீனிங் கேட்டாலும். ஸோ அதை பிரிச்சிடுவாங்க. ஆனால் இதோட முடிஞ்சிச்சுன்னா அது தெரிஞ்சுக்கும், பட் அந்த ப்ராசஸிங்க்கு அது புள்ளி தேவையில்லை. ஸோ அதை புள்ளியை விட்டுரும், ஓகேங்களா? அதுவும் முக்கியமில்லாத பிரிக்கிற அடுத்த ப்ராசஸ், அதாவது ஸ்டாப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அன்இன்டர் வேர்ட்ஸ்லாம் ஸ்டாப் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மீனிங்லெஸ் வேர்ட்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம, ஓகேவா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது ஸ்டெம்மிங் ஆர் லேமட்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜுடைய அடிப்படையான வடிவம், பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு லாங்குவேஜ் பேசிக் இங்கிலீஷ் ஒரு கிராமர்னு சொல்லலாம் நம்ம, ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் அந்த தமிழில் அந்த இலக்கணம் அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிக்கும். அந்த அடிப்படையான அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கும், ஓகேங்களா? அப்புறமேட்டு எம்படிங் வரும் அடுத்தது. அதாவது எம்படான வெக்டரைசேஷனுங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் நம்பராக மாற்றுறது. எல்லாமே உள்ள நம்பராக தான் இருக்கும், அந்த நம்பர்ஸாக மாற்றும், ஓகேங்களா? கடைசியாக தான் மாடலிங். அதாவது நம்ம மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் முன்ன வீடியோஸில் பார்த்தோம் இல்லைங்களா? மிஷின் லேர்னிங்கு சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, டீப் லேர்னிங் இல்லை அந்த மாடல்ஸை பயன்படுத்தி அந்த மாடல்ஸை அதுக்கு அப்ளை பண்ணும், அந்த வார்த்தைக்கு அப்ளை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அந்த நம்பர்ஸை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட்டை உருவாக்கும், ஓகேங்களா? இப்படி தான் என்எல்பிங்கிறது வேலை செய்யுது. நேச்சுரல் ஒரு லாங்குவேஜ் நார்மலாக பேசுகிறத எடுத்து அதை டோக்கனைஸ் பண்ணி அதில் அன்னிடர் அர்த்தமுள்ள வார்த்தைகளை ரிமூவ் பண்ணி அப்புறம் ஸ்டெம்மிங், அதாவது
அந்த இலக்கண வடிவத்தில் இருக்கா, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த வார்த்தையோட அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்பர்களாக மாற்றி, ஓகேங்களா, விக்டரைசேஷன் நம்பர்களாக மாற்றி அப்புறம் தான் மாடலுக்கு ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த மாடல்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வேலை செய்கிற முறை, அடிப்படையான முறை. ஓகேங்களா, டோக்கனைசேஷன், ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவல், ஸ்டெம்மிங் ஆர் லெமண்டைசேஷன், வெக்டரைசேஷன், மாடலிங். ஓகேங்களா. அடுத்தது நம்ம ஜெமினி, சாட்ஜிபிடி எல்லாத்துலேயும் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். சாட்ஜிபிடி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டாக்கா இது நமக்கு, ஏன்னா சாட்ஜிபிடியில் நம்ம போய் நம்ம ஈஸியாக டைப் பண்ணுறோம். ஐ வாண்ட் டு சென்ட் எ மெயில் டு தி மேனேஜர் ரிகார்டிங் மை லீவ் பர்மிஷன் அப்படின்னா அந்த நம்ம நார்மலாக நம்ம சொல்லி டைப் பண்ணுறத அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் கொடுக்குது இல்லையா. அது சாட்ஜிபிடி, ஜெமினி அந்த மாதிரி எல்எம்ஸ் எல்லாம், அதில் சாட்ஜிபிடி எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சாட்ஜிபிடி வந்து பேசிக்காகவே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். அது ஜிபிடி, சாட்டுக்கு ஒரு பேர், ஜிபிடி அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் உண்டு. அதாவது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அல்லது ப்ரீ ட்ரைன்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இது வந்து பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸை படித்து ட்ரெயின் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா அது ஏற்கனவே முன்னே அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பார்த்து ட்ரெயின் ஆகிருக்கும். நம்ம அதான் சொல்கிறோம், சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், டீப் லேர்னிங். இதெல்லாம் இப்போ டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த டீப் லேர்னிங் இதெல்லாம் ட்ரெயின் ஆனது தான் வந்து சாட்ஜிபிடி. அதனால் பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்புட்டை கொடுத்து அது ட்ரெயின் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதனால் என்ன அந்த மாதிரி ட்ரெயின் ஆனதுனால அது என்ன இருக்குது உங்களுக்கு, நாம் கொடுக்குறத வந்து ட்ரெயினாக இப்போ நம்ம கொடுக்கும் ப்ராம்ப்ட் நமக்கு டைப் பண்ணுறோம் இல்லையா, கிவ் மீ அ மெயில் டு சென்ட் டு மை மேனேஜர் டு அப்ளை ஃபார் த லீவ் அப்படின்ட்டு. ஓகே, இதை வந்து நம்ம கொடுக்குற அதை ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் தான் ப்ராம்ப்டை உள்வாங்கி அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த ப்ரீ ட்ரெயின்டு மூலமாக அது வந்து ஆன்சர் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா. ப்ரீ ட்ரைனிங் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து அது ஒரு கான்செப்ட் எழுதிருப்பாங்க. என்னன்னாக்கா ப்ரீ த நெக்ஸ்ட் வேர்டு மாதிரி. அப்போ அது ஒரு இப்போ நீங்கள் அவ்வார் அப்படின்னு நடிச்சிருக்காக்கா ஆட்டோமேட்டிக் யூங்கிறது வந்து ரைட் லெட்டர் காட்டும், அடுத்த வேர்டு இதான் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணும். இந்த ப்ரிடிக்ஷன் நடக்கும்போது அது அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அந்த வேர்ட்ஸை பிரித்து அது வந்து என்னது நம்ம பார்த்த மாதிரி என்எல்பிக்குள்ளே கொண்டு போய் அதை வார்த்தைகளை பிரித்து அதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வாறு யூ ஆஃபீஸ் ராஜா அப்படின்னு நினச்சிட்டாக்கா அதுக்கு எதுவும் ராஜா எப்படி தான் அப்படி சொல்லணும், அவ்வாறுனா ஐ எம் ஃபைன்னு சொல்லலாம் இல்லையா. இது எல்லாம் ப்ரீ ட்ரெயினாக ட்ரெயின் பண்ணி வச்சு அதை ப்ரீ ட்ரெயின் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிப்போ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதை அரசு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ரீ ட்ரைனிங், ஃபைன் டியூனிங் அண்ட் ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி இப்படி தான் அந்த அடுத்த வார்த்தை இப்படி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்படி தான் சாட்ஜிபிடி உங்களுடைய இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. அந்த சாட்ஜிபிடி எப்படி பதில் தெரிஞ்சு பார்ப்போம், அந்த ப்ராம்ப்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு வாக்கியம் டைப் பண்ணுறோம், இந்த வாரம் சென்னையில் மழை வரும் அப்படின்னு இப்போ ஒரு கொஷின் போடுறோம், வருமா அப்படிங்கிற கொஷின் ஆக்சுவலாக இதாக தமிழ் தப்பதில் இந்த வாரம் சென்னையில் மழை வருமா அப்படின்னா சாட்ஜி வேணும் வாக்கியத்தை டோக்கனைஸாக மாற்றும். என்எல்பி தான் ப்ராசஸிங் வாக்கியத்தை டோக்கன்ஸாக மாற்றும், கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்கும். அதுதான் வந்து ஸ்டெம்மிங். அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்கிறதா ஸ்டெம்மிங். அந்த பேசிக் கிராமர் உருவாக்குறது தான். கான்டெக்ஸ்ட்டையும் புரிஞ்சிக்கும் அந்த என்விரான்மெண்ட் டேட்டாங்கிறது. நாலேஜ் பேஸுங்கிறது டேட்டாஸ் ப்ரீ ட்ரெயின் டேட்டாஸ். அந்த டேட்டாஸை ரெஃபர் பண்ணோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம் பதில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அதில் ஐபிஆர்டி வார்த்தையை அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கான ஐபிஆர்டி வார்த்தை தேர்ந்தெடுத்து அடுத்து அந்த வார்த்தைக்கு அடுத்தடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒன்றா கோர்த்து இதை கிராமர் ஸ்ட்ரக்சரு ஒரு மனித மிஷின் அப்படி இருக்குமோ அந்த ஃப்ளோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை ஒன்றா ஜாயின் பண்ணி அப்போ அந்த டேட்டா கரெக்டாக இருக்க ட்ரைனிங்கை செக் பண்ணி அப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபைலாக மாற்றி தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும்.
இப்படி தான் வந்து ChatGPT ஒர்க் பண்ணுறது. ChatGPT ஒர்க் பண்ணுறது பேசிக்கு NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதுதான் ஜெமினிக்கும் ப்ராசஸிங்கு. அந்த மாடல்ஸ் மாதிரி நான் பார்த்தோம் இல்லையா, இது மாடலுக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த மாடல்ஸ் வந்து உள்ள ஜெமினி வேறு மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ChatGPT வேறு மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த ப்ராசஸ் வந்து NLP தான், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் பேசிக் அதனால தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் வருது பேசிக் ஃபார் ஆல் அவர் எல்எம்ஸ், லைக் ChatGPT, ஜெமினி மாதிரி எல்லா எல்எம்ஸ்க்கும் இது ஒரு பேசிக்கானது. அதனால தான் இந்த இப்போ நம்ம இந்த டாபிக் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாக்கியத்தை டோக்கனைஸ் பண்ணணும், அதை கான்டென்ட்ஸை படிச்சு, அதாவது ஸ்டெமினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாலேஜ் பேஸ் ப்ரீ ட்ரெயின் டேட்டா தான் நாலேஜ் பேஸ். அந்த நாலேஜ் பேஸ் ரெஃபர் பண்ணி அதில் இருக்க ப்ராபிலிட்டியான வார்த்தைகள் எடுத்து அந்த ப்ராபிலிட்டியான வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்னங்க அதை கண்டுபிடிச்சி அதில் ஒன்றா கோர்த்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் ChatGPT-உடைய செயல்படும் முறை. ஓகேங்களா? ஸோ நம்ம NLPனா என்னன்னு பார்த்தோம், அந்த NLP எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து ChatGPT எப்படி பதில் சொல்லுதுன்னு எப்படி உட்காருதுன்னு பார்த்தோம். அதில் ChatGPT எப்படி பதில் சொல்லுங்கிறதையும் நம்ம இந்த செஷனில் பார்த்துருக்கோம். இப்போ அதாவது உங்களுக்கு NLP என்ன, ChatGPT எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ பகிர்க்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸை தமிழில் போடுவோம். நீங்கள் அதை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.